வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜிடிஎஸ் டு எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான தேர்ட் டே கிளாஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தோம்னா போஸ்டல் சிலபஸில் நமக்கு என்னென்ன எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு கேட்க போகிறாங்கன்றதை பார்த்தோம். போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் 1, போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5 கேட்பாங்கன்னு பார்த்துருந்தோம். நான் உங்களை ஹிண்ட்ஸ் மாதிரி ஒரு நோட்டில் எடுத்து எழுதுங்கன்னு சொல்லியிருந்தேன். எழுத ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதோட கண்டினியூட்டியாக போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் 1 அதோட கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் 1 மொத்தம் 7 செக்ஷன் இருக்குது, 273 கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதில் நமக்கு சிலபஸில் இருக்கிற செக்ஷன்ஸில் இருக்க கிளாஸஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். செக்ஷன் 1 ஜெனரல் செக்ஷன் ஆர்கனைசேஷன் சம்மந்தமாக, நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன் சம்மந்தமாக ஃபுல்லாக டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. கிளாஸ் 1 கண்ட்ரோல். இந்த கிளாஸ் 1 கண்ட்ரோல்ன்றதை மெயினாக நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இது எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிளாஸஸ்லேருந்து ஜிடிஎஸ் டு எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு ஒரு கிளாஸ் அல்லது 2 கிளாஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிளாஸ் 1 என்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆர்எல்ஸ் கண்ட்ரோல்ன்ற டாபிக் எந்த கிளாஸ் எந்த நம்பரில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கிளாஸ் 1, கிளாஸ் 25 அப்படின்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் கிளாஸ் 1 செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாஸ் 1 கண்ட்ரோல் அதுக்குள்ளே போகிறோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் கம்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். நம்ம டிபார்ட்மெண்ட் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னு பார்த்தோம்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் நம்ம டிபார்ட்மெண்ட் வருது. அடுத்து போஸ்டல் சர்க்கிள்ஸ். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற போஸ்டல் சர்க்கிள்ஸ் நம்ம டிபார்ட்மெண்ட் எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னா, ஃபார் ப்ரொவைடிங் போஸ்டல் சர்வீசஸ் த ஹோல் கண்ட்ரி ஹஸ் பீன் டிவைடட் இன்டு 23 போஸ்டல் சர்க்கிள்ஸ். போஸ்டல் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக நம்மளோட கண்ட்ரியை 23 போஸ்டல் சர்க்கிள்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. சர்க்கிளுக்கு ஹெட் யாருன்னு பார்த்தோம்னா சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல். ரீஜியன்ஸ்க்கு ஹெட் பார்த்தோம்னா போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல். டிவிஷன்ஸ்க்கு ஹெட் நமக்கு தெரியும் எஸ்பி, எஸ்எஸ்பி. ஓகேங்களா. இப்போ போஸ்டல் சர்க்கிள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 23 போஸ்டல் சர்க்கிள்னு சொல்லணும். இந்த ஹெட்டு மேக்ஸிமம் கேட்குறதுக்கு வாய்ப்பில்லை. இது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக சொல்கிறோம். புதுசாக ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிக்காக சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா நம்ம சர்க்கிள்ஸ் அண்ட் ரீஜியன்ஸ். சர்க்கிள்ஸ் நம்ம ஹெட்டுன்னு சீஃப் சிபிஎம்ஜின்னு சொல்லிட்டோம். ரீஜியன்ஸ் ஹெட்டு பிஎம்ஜின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா. இப்போ இந்த சர்க்கிள்ஸ் அண்ட் ரீஜியன்ஸ்க்கு கீழே நிறைய யூனிட்ஸ் இருக்குது. அந்த யூனிட்ஸில் என்னென்னா சிஎஸ்டி அண்ட் பிஎஸ்டி, எம்எம்எஸ், ஆர்எல்ஓ, பிடிசி இதெல்லாம் இருக்குது. இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பின்னாடி பார்க்கலாம். இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு ஸ்னாப்சிஸ் மாதிரி சொல்கிறேன். சிஎஸ்டினா சர்க்கிள் ஸ்டாம்ப்ஸ் டிப்போர்ட், பிஎஸ்டினா போஸ்டல் ஸ்டோர்ஸ் டிப்போர்ட். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆஃபீஸஸ்க்கு இப்போ நம்ம சப் ஆஃபீஸோ ஹெட் ஆஃபீஸோ நமக்கு தேவையான ஸ்டேஷ்னரிஸ்லாம் அங்கே தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. வேணுன்றவங்க இன்டென்ட் பிளேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரிஸை இந்த யூனிட்லேருந்து தான் சர்க்கிள் ஃபுல்லாக இப்போ இருக்கிற ஆஃபீஸஸ்க்கு இவங்க தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எம்எம்எஸ்னால் மெயில் மோட்டார் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு மெயில் வேன்லாம் வருது இல்லைங்களா, அதுக்குன்னு தனியாக ஒரு டிவிஷன் விட்டு அந்த மெயில் வேன் சம்மந்தமாக ஃபுல்லாக டீல் பண்ணுறதெல்லாம் இந்த எம்எம்எஸில் தான் டீல் பண்ணுவாங்க. அடுத்து ஆர்எல்ஓனா ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ்னால் ஒரு ஆர்டிக்கல் அட்ரஸிட்டையும் டெலிவரி பண்ண முடியல, சென்டர்ட்டையும் டெலிவரி பண்ண முடியல. ஒன்று சென்டரோட அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறது, இல்லைன்னா 2 பேரோட அட்ரஸும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. அந்த மாதிரி ஆர்டிக்கல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ்க்கு அங்கே அனுப்பி அங்கே ஏதாவது ஆர்டிக்கலை பிரித்து உள்ள ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. க்ளூ கிடைச்சா ஒரு சர்டைன் பீரியடு க்ளூ கிடைச்சா அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க மேலே அட்ரஸ் எழுதி. இல்லைன்னா ஒரு சர்டைன் பீரியட் யாராவது கிளைம் பண்ணுறாங்களா, என்னோட ஆர்டிக்கல் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்களான்னு பார்ப்பாங்க. அப்படி யாரும் கிளைம் பண்ணலைன்னா ஒரு சர்டைன் பீரியட் கழிச்சு டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. பிடிசினா போஸ்டல் ட்ரைனிங் சென்டர். இது மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் பிஏவாக செலக்ட் ஆகிறவங்களாம் எங்கே ட்ரைனிங் போவாங்கன்னா போஸ்டல் ட்ரைனிங் சென்டர் இங்கே தான் போவாங்க. இதெல்லாம் சர்க்கிள்ஸ் அண்ட் ரீஜியன்ஸ்க்கு கீழே இருக்க யூனிட்ஸ். இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக இன்னும் பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் 2 சர்க்கிள் போஸ்டல் சர்க்கிள்ஸ் நம்ம பார்த்துட்டோம். பேஸ் சர்க்கிள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு போஸ்டல் சர்க்கிள்ஸ் அதுக்கு கீழே ரீஜியன்ஸ் அண்ட் டிவிஷன்ஸ். ஓகேங்களா. போஸ்டல் சர்க்கிள்ஸ் இருக்குது, சர்க்கிள்ஸ்க்கு கீழே ரீஜியன்ஸ் இருக்கும், டிவிஷன்ஸ் இருக்கும். இந்த 23 போஸ்டல் சர்க்கிள்ஸ் இல்லாமல் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் பேஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த பேஸ் சர்க்கிள் என்ன பர்பஸ்னால் ஆர்முடு ஃபோர்ஸஸ், அதாவது அந்த ஆர்மிலாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குன்னு தனியாகவே ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிள் அவங்களுக்கு உண்டான மெயில் சர்வீசஸ், அந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த சர்க்கிளுக்கு பேர் தான் பேஸ் சர்க்கிள். இந்த பேஸ் சர்க்கிள் 2ஆக பிரிக்கிறாங்க. 1 சிபிபிஓ 2 சிபிபிஓன்னு பிரிக்கிறாங்க. சிபிபிஓனா என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேஸ் போஸ்ட் ஆஃபீஸ். நோட் பண்ணிக்கிங்க. சிபிபிஓ அப்படின்னா சென்ட்ரல் பேஸ் போஸ்ட் ஆஃபீஸ். 1 சிபிபிஓ 2 சிபிபிஓன்னு 2 சிபிபிஓ பிரிக்கிறாங்க பேஸ் சர்க்கிளை. 1 சிபிபிஓ 56 ஏபிஓன்னு சொல்லுவாங்க, 2 சிபிபிஓ 99 ஏபிஓன்னு சொல்லுவாங்க. அது எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா 1 சிபிபிஓ 56 ஏபிஓன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது டெல்லியில் இருக்குது. அதோட பின்கோடு 90056.
2CBP வந்து பார்த்தீங்கன்னா 99 AP1 ஏன் சொல்கிறாங்கன்னா அது வந்து கொல்கத்தாவில் இருக்குது. அதோட பின்கோடு வந்து 900099. ஓகேங்களா. இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டிங்கில் எத்தனை போஸ்டல் சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 23. மேக்ஸிமம் இந்த 23 தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி சம்டைம்ஸ் எங்கேயும் இது வரைக்கும் எப்பயும் கேட்டதில்லை, ஆனால் நல்லா அது தெளிவாக நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா ட்விஸ்ட் வச்சு ஒருவேளை இன்கேஸ் கேட்டாலும் நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் பேஸ் சர்க்கிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 24 போடுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் போஸ்டல் சர்க்கிள்னு கேட்டாங்கன்னா 23 போஸ்டல் சர்க்கிள், அதை நோட் பண்ணிங்க. போஸ்டல் சர்க்கிள் இல்லாமல் பேஸ் சர்க்கிள்னு ஒன்று இருக்குது. இந்த பேஸ் சர்க்கிள் என்ன பர்பஸ்க்கு இருக்குதுன்னா ஆர்முடு ஃபோர்ஸஸ், ஆர்மியில் இருக்க பீப்புளுக்காக அவங்களுக்கு நம்ம மெயில் சர்வீசஸ் கொடுக்குறோம். இங்கேருந்து லெட்டர் அனுப்புகிறவங்க, மணி ஆர்டர் அங்கேருந்து அனுப்புகிறவங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக நமக்கு பேஸ் சர்க்கிள்னு ஒரு செட்டப் வச்சுருக்கோம். அதை வந்து 1CBPO 2CBPOன்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்கெங்கே இருக்குன்னா டெல்லி, கொல்கத்தா, அது பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த ஏபிஎஸ்லேயே வந்து ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸஸ் விச் கேரி த ஸ்டேட்டஸ் ஆஃப் சப் ஆஃபீஸஸ் ஆர் அண்டர் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் CBPOs அண்ட் சர்வ் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இன் டிஃப்ரெண்ட் locations. அதாவது இப்போ AP1 ஒன்று சொல்லிட்டோம் இல்லைங்களா, இந்த 1CBPO இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். 1CBPOன்றது வந்து ஒரு ஹெட் ஆஃபீஸ் ரேங்க்கில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ்னால் ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அந்த பேஸ் சர்க்கிளுக்கு கீழேயே. அது வந்து சப் ஆஃபீஸ் ரேங்க், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேங்க. பேஸ் சர்க்கிளுக்கு கீழே 1CBPO 2CBPO 2 ஹெட் ஆஃபீஸ் ரேங்க்கில் 2 ஆஃபீஸ் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு கீழே இருக்கிறது தான் ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸர்ஸ். இந்த ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து சப் ஆஃபீஸர்ஸ் ரேங்க்கில் இருக்குன்னு வைங்களேன். இது உங்களுக்கு புரியறதுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது இந்த பேஸ் சர்க்கிள் ஆர் ஏபிஎஸ் வந்து எப்போ ரிஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா March 1, 1972. ஏபிஎஸ் வந்து எப்போ ரிஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா March 1, 1972. ஓகேங்களா. இதோட ஹெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா பார்த்துக்குங்க. ஏபிஎஸோட ஹெட் யாருன்னு பார்த்தோம்னா அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல். அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இந்த ரேங்க் ஆஃப் மேஜர் ஜெனரல் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் நம்ம டிபார்ட்மெண்ட்டோட டேர்ம்ஸ் படி, டெர்மினாலஜிஸ் படி அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் நம்ம சொல்கிறோம். ஆர்மியில் வந்து பார்த்தோம்னா அவங்களோட கேடர் அவங்க நேம் கூப்பிட்றதே வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே எம்டிஎஸ்ன்னு இருந்தால் அங்கே சிப்பாயின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க ஆர்மி டெர்மினாலஜிஸ் படி பார்த்தோம்னா இந்த அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரலில் மேஜர் ஜெனரலில் ரேங்க்கில் இருப்பாங்கன்னு வைங்களேன். இந்த ஏபிஎஸோட ஹெட் யாருன்னு பார்த்தோம்னா ஆப்ஷனில் கண்டிப்பாக அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக ஒரு இன்டெப்த்தாக கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரேங்க் ஆஃப் மேஜர் ஜெனரல் அப்படி கேட்குறதுக்கு இது வரைக்கும் கேட்டதில்லை, ஆனால் நோட் பண்ணிக்கிங்க. அவங்க என்ன ரேங்க்கில் இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா மேஜர் ஜெனரல் ரேங்க்கில் இருப்பாங்க. அந்த ஆர்மி டெர்மினாலஜிஸ் படி மேஜர் ஜெனரல் ரேங்க்ல இருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து ஏபிஎஸ்ல, அதாவது இந்த ஆர்மி போஸ்டல் சர்வீசஸில் ஏபிஎஸ்ல ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர் கேடர், அங்கே வந்து ஆஃபீஸர் கேடரில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து டெபுட்டட் ஃப்ரம் சிவில் போஸ்ட். சிவில் போஸ்ட்லேருந்து டெபுட் பண்ணிக்குவாங்க. ஆஃபீஸர் கேடர் ஏபிஎஸ்ல ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர் கேடர்ஸ் எல்லாமே சிவில் போஸ்ட்லேருந்து டெபுட் பண்ணிக்குவாங்க. அதர் கேடர்ஸ்னால் ஆஃபீஸர் கேடர் தவிர மீதி கேடர்லாம் அங்கே ஒர்க் பண்ணுற எம்டிஎஸ், பிஏ, போஸ்ட்மேன், அவங்க எல்லா கேடருமே வந்து அதர் கேடர்ஸில் வந்துடும். அதை தாண்டி இந்த ஆஃபீஸர் கேடர் எல்லாமே, ஆஃபீஸர் கேடர்னால் ஹை லெவல் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கேடர்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க டெப்டட் ஃப்ரம் சிவில் போஸ்ட்ஸு. அதர் கேடர்ஸ் அந்த ஆப்ரேட்டிவ் சைடில் இருக்க கேடர்ஸில் வந்து பார்த்தோம்னா 75% ட்ரான் ஃப்ரம் டிஓபி. அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து 75% எடுத்துக்குவாங்க. மீதி 25% அந்த அவங்க ஆர்மியே ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க. நம்மளோட ஏபிஎஸ்சில் ஆர்மி போஸ்டல் சர்வீஸில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர் கேடர்ஸ் வந்து பார்த்தோம்னாக்க சிவில் போஸ்ட்லேருந்து டெபியூட் பண்ணிக்குவாங்க. அதர் கேடர்ஸ் நம்மள மாதிரி ஒர்க் பண்ணுற ஆப்ரேட்டிவ் சைடுன்னு கேடர்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா 75% நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுத்துக்குவாங்க. 25% ஆர்மி அவங்களே ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க. அது வந்து நம்மள எதுவும் கேட்க மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த 23 போஸ்டல் சர்க்கிள் சொன்னோம் இல்லைங்களா, அந்த 23 போஸ்டல் சர்க்கிளோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. 23 போஸ்டல் சர்க்கிளோட சர்க்கிள் நேம் என்ன, அதோட ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னு இருக்குது. இதோட இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். இந்த வீடியோவை பாஸ் பண்ணி கொஞ்சம் எழுதி வச்சுக்கிங்க, நீங்களே எழுதி வச்சுக்கிங்க. இல்லைன்னா வெப்சைட்டில் கிடச்சிதுன்னா பிரிண்ட் அவுட் கூட போட்டுக்குங்க. இல்லைனா நம்ம ஒரு பிளாக் ஆரம்பிச்சிருக்கோம், அந்த பிளாகில் கூட அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்து கூட எழுதிக்கிங்க. ஓகேங்களா. இந்த டீடைல்ஸ் ஆஃப் போஸ்டல் சர்க்கிள்ஸ் இப்போ இது என்னென்னா சர்க்கிள் நேம் ஆந்திரா அப்படின்னு இருக்குன்னா ஆந்திராவோட ஜூரிஸ்டிக்ஷன், அந்த சர்க்கிள் வந்து எந்தெந்த ஜூரிஸ்டிக்ஷனில் அந்த சர்க்கிள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆந்திரா, புதுச்சேரியில் இருக்கிற யானம் அப்படின்ற ஏரியா வந்து, பாண்டிச்சேரியில் இருக்கிற யானம்ன்ற ஏரியா வந்து அந்த ஆந்திரான்ற சர்க்கிள்குள்ளே ஜூரிஸ்டிக்ஷனாக இருக்க போகுது. அதாவது ஆந்திரான்ற சர்க்கிள் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இந்த ஏரியாலாம் இருக்கும். அடுத்து ஹெட் குவார்ட்டர்ஸ், ஆந்திராவோட ஹெட் குவார்ட்டர்ஸ், ஆந்திரா சர்க்கிளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்னு பார்த்தோம்னாக்க விஜயவாடா. ஓகேங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு சர்க்கிளுக்கு இருக்கும். அஸ்ஸாம்னா அஸ்ஸாம் மட்டும்தான் ஜூரிஸ்டிக்ஷன், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கவுஹாத்தி. பீகார்னா பீகாரை தான் பார்க்கணும். ஒரு சில இது சர்க்கிள் மட்டும்தாங்க உங்களுக்கு ஒரு 2-3 படிக்கிற மாதிரி இருக்கும். ஆந்திரா, குஜராத்து, ஜம்மு காஷ்மீர், கேரளா,
நார்த் ஈஸ்டர்ன், பஞ்சாபு, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால். ஒரு 7 சர்க்கிள் கிட்ட தான் உங்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக படிச்சிங்க. இதுலேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இருக்க 23 கொஷின்ஸில் இப்போவே சொல்லிட்டேன், கிளாஸஸ்லேருந்து 1 or 2 கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டீடைல்ஸ் ஆஃப் போஸ்டல் சர்க்கிள்ஸில் கண்டிப்பாக ஒரு கொஷினாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, தெளிவாக படிச்சிங்க. 23 சர்க்கிள். நீங்கள் இதை சர்க்கிள் நேம் சொல்லும்போது உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் அல்லது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஞாபகம் வந்தால் போதும். ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னா சர்க்கிள் நேம் ஞாபகம் வந்தால் போதும். அது மாதிரி பார்த்துங்க. ஃபுல்லாக தரவாக மனப்பாடம்னுட்டு இல்லை, ஏதோ ஒன்று சொன்னால் மீதி 2 உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, ஏதாவது ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்கன்னா கூட ஓகே தான். ஏதாவது ஷார்ட்கட் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஏதோ ஒரு ஷார்ட்கட் யோசிச்சிங்களேன். அந்த மாதிரி ஷார்ட்கட் யோசிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக இருக்கும். ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அது ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ ஜார்க்கண்ட் வந்து ஜார்க்கண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எந்த சர்க்கிளில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது ஜார்க்கண்ட் சர்க்கிளே தான். ஓகேங்களா, சண்டிகர் பார்த்தீங்கன்னா அது எந்த சர்க்கிள் கீழே வரும்னு பார்த்தோம்னா பஞ்சாப். சண்டிகர்னு கொடுத்துருவாங்க. ஆப்ஷன்ஸில் பஞ்சாப், ஒரிசா, ராஜஸ்தான் அப்படின்னு இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸ் கொஞ்சம் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிங்க. ஒரு நாள் ஃபுல்லாக டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நல்லா தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா போஸ்டல் சர்வீஸ் போர்டு. போஸ்டல் சர்வீஸ் போர்டுனால் வந்து இப்போ நீங்கள் ப்ரைவேட் கம்பெனி அதெல்லாம் நம்ம போட்டுட்டோம்னா எல்லா இடத்துலையுமே ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அது மாதிரி நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேயும் போஸ்டல் சர்வீஸ் போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு இருக்குது. அந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டு தான் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டோட அப்பெக்ஸ் மேனேஜ்மெண்ட் பாடி ஆஃப் த டிபார்ட்மெண்ட். இந்த கொஸ்டின் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம டிபார்ட்மெண்ட்டோட அப்பெக்ஸ் மேனேஜ்மெண்ட் பாடி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் போஸ்டல் சர்வீஸ் போர்டு. ஓகேங்களா, எல்லா டிபார்ட்மெண்ட்டில் எல்லா கம்பெனிஸ்லேயும் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு போர்டு இருக்குது, போஸ்டல் சர்வீஸ் போர்டு. இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டில் வந்து இதுதான் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டோட அப்பெக்ஸ் மேனேஜ்மெண்ட் பாடி ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, அடுத்து வந்து இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா கம்ப்ரைசஸ் 1 chairman and 6 members. போஸ்டல் சர்வீஸ் போர்டில் ஒரு சேர்மன் இருக்க போகிறாருங்க, 6 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த சேர்மன் ஆஃப் போஸ்டல் சர்வீஸ் போர்டு யாருன்னு பார்த்தோம்னா நம்ம செக்ரட்டரி தான், நம்ம டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி. அதாவது வந்து பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு சேர்மன் 6 மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டோம். அந்த சேர்மன் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி. சேர்மன் ஆஃப் போஸ்டல் சர்வீஸ் போர்டு யாருன்னு கேட்டாங்கன்னா செக்ரட்டரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். ஓகேங்களா, நம்ம டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி தான் வந்து இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டுக்கு சேர்மனாக இருக்கார். ஓகேங்களா, அடுத்து செக்ரட்டரி ஆஃப், இதில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு பாயிண்ட் இருக்க போது, இது நல்லா தெளிவாக பார்த்துங்க. சேர்மன் ஆஃப் போஸ்டல் சர்வீஸ் போர்டு யாருன்னு கேட்டால் செக்ரட்டரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். செக்ரட்டரி ஆஃப் போஸ்டல் சர்வீஸ் போர்டு நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டில் ஒரு சேர்மன் 6 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அந்த சேர்மன் யாருன்னு கேட்டோம்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி. அந்த போர்டுக்குன்னு ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க இல்லைங்களா, அந்த போர்டோட செக்ரட்டரி யாருன்னு பார்த்தோம்னா சீனியர் ஸ்டாஃப் ஆஃபீஸர் ஆஃப் த டைரக்டரேட்டில் ஒரு சீனியர் ஸ்டாஃப் ஆஃபீஸர். அவங்க வந்து போஸ்டல் சர்வீஸ் போர்டுக்கு நீங்கள் தான் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க தான் வந்து செக்ரட்டரி ஆஃப் போஸ்டல் சர்வீஸ் போர்டு. ஓகேங்களா, இப்போ வந்து போஸ்டல் சர்வீஸ் போர்டோட சேர்மன் யாருன்னு பார்த்தோம்னா செக்ரட்டரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டு. போஸ்டல் சர்வீஸ் போர்டோட செக்ரட்டரி யாருன்னு பார்த்தோம்னா சீனியர் ஸ்டாஃப் ஆஃபீஸர் ஆஃப் த டைரக்டரேட். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சிங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா, அடுத்தது சேர்மன் ப்ளஸ் 6 மெம்பர்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, அந்த 6 மெம்பர்ஸ்க்கு 6 போர்ட்ஃபோலியோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு டைரக்டரேட்னு வச்சுங்களேன், ஒரு டைரக்டரேட்டோ சம்திங், அவங்களுக்குன்னு இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மெம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 6 மெம்பர்ஸ் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு மெம்பருக்கு பர்சனல், ஆப்ரேஷன்ஸ், டெக்னாலஜி, பிஎல்ஐ, பேங்கிங் அண்ட் டிபிடி, பிளானிங். இது மாதிரி ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒவ்வொன்று இருக்குங்க. பர்சனல் ஒரு மெம்பருக்கு, ஆப்ரேஷன்ஸ் ஒரு மெம்பருக்கு, டெக்னாலஜி சம்மந்தமாக ஒரு மெம்பருக்கு, பிஎல்ஐ சம்மந்தமாக ஒரு மெம்பருக்கு, பேங்கிங் அண்ட் டிபிடி சம்மந்தமாக ஒரு மெம்பருக்கு, பிளானிங் சம்மந்தமாக ஒரு மெம்பருக்கு. ஓகேங்களா, இந்த 6 போர்ட்ஃபோலியோஸும் 6 மெம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டோட பெர்மனண்ட் இன்வைட்டீஸ், அதாவது போஸ்டல் சர்வீஸ் போர்டு வந்து எப்போயாவது போர்ட் ஆஃப் மீட்டிங் நடக்குதுன்னு வைங்களேன், அந்த மீட்டிங் நடக்கிறப்பெல்லாம் பெர்மனண்ட் இன்வைட்டீஸ் இவங்க சேர்மன் 6 மெம்பர்ஸ் வந்துடுவாங்க. அதை தாண்டி இன்னும் வேறு யாராவது டிஃபால்ட்டாக இவங்க எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அடிஷ்னல் செக்ரட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் டு த டிபார்ட்மெண்ட். இந்த பாயிண்ட்லாம் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் வெப்சைட் ஆன்சர் தான் ஃபைனல். நம்ம வெப்சைட்டில் இருக்கிறத வச்சு நமக்கு நாளைக்கு ஆப்ஷன்ஸில் இதெல்லாம் இல்லைன்னா கூட நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுதான் நமக்கு வெப்சைட்டில் இருக்குது, இதை படிச்சிக்கிங்க. ஓகேங்களா, இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டோட பெர்மனண்ட் இன்வைட்டீஸ் எத்தனை பேர்னு கேட்டால் 2 பேர். அடிஷ்னல் செக்ரட்டரியும் ஃபினான்ஷியல் அட்வைசர் டு த டிபார்ட்மெண்ட். அடிஷ்னல் செக்ரட்டரினா நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கூட தான். ஃபினான்ஷியல் அட்வைசர் டு த டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட்லேருந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க. அவங்க 2 பேர் வந்து பெர்மனண்ட் இன்வைட்டீஸ். ஓகேங்களா,
அடுத்து வந்து the board is assisted by a senior staff officer of the directorate as secretary to the board. நம்ம இது முன்னாடியே பார்த்தது தான். நம்ம இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டோட செக்ரட்டரி யாருன்னு பார்த்தோம்னா சீனியர் ஸ்டாஃப் ஆஃபீஸர் ஆஃப் த டைரக்டரேட். ஓகேங்களா. அடுத்து வந்து டிடிஜிஸ் ஏடிஜிஸ் டைரக்டர்ஸ் வில் ப்ரொவைட் த நெசசரி ஃபங்க்ஷனல் சப்போர்ட் ஃபார் த போர்ட் அட் தி ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிடிஜினா டெப்யூட்டி டைரக்டர் ஜெனரல்ஸ், ஏடிஜினா அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல்ஸ் டைரக்டர்ஸ். இவங்களாம் வந்து ஒரு வேளை போர்ட் ஆஃப் மீட்டிங் நடக்குது அப்படின்னா நெசசரி ஃபங்க்ஷனல் சப்போர்ட் இவங்களாம் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் இப்போதைக்கு ஆர்கனைசேஷன் பார்ட் 1. இன்னும் பார்ட் 2ல் வந்து நம்ம ஆர்கனைசேஷன் முடிச்சிடலாம். இது எல்லாத்தையும் ஒரு நோட்டில் எழுதி வச்சு தெளிவாக படிச்சுக்கிங்க. நம்ம இதுக்கு மேலே சிலபஸ்க்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். சீக்கிரம் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே தான் ஒரு வீடியோ வரும். சீக்கிரம் என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்றைக்கே படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும். நம்ம எவ்வளோ சிம்பிளாக கொடுக்க முடியுமோ, எவ்வளோ சிம்பிளிஃபைடாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுக்க முடியுமோ அதை மட்டும் தாங்க கொடுக்குறோம். சொல்கிற எல்லா பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சு படிச்சிருங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் MTS ஆகிடலாம். ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம திருத்திக்கலாம். தேங்க்யூ.